ரொம்ப பிரயாசப்பட்டும் நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா கர்த்தர் எதிர்பார்க்கறது என் பாதத்துல வந்து உட்கார்ந்துரும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனா 3 நாள் உபவாசத்தை போட்டு முடிச்சுட்டு 3 நாளுக்கு பின்பாக நான் என்ன நினைத்தேனோ அதை செய்வது அல்ல. That's not waiting upon God. நான் இன்னைக்கு உபவாசிச்சேன், 3 நாள் உபவாசிச்சேன், இப்போ எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை செய்ய போகிறேன், என் விருப்பத்தை. அதல்ல கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. கர்த்தருக்காக ஒரு மனுஷன் உண்மையா காத்திருந்தா அவன் செவிகளை திறந்து கர்த்தர் செய்ய வேண்டியவைகளை சொல்லிவிடுவார். உங்க செவிகளை ஏன் கர்த்தர் என் செவிகளை திறக்கணும்? நான் எதை கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னா, உங்களுக்கு செய்ய போகிறவே கர்த்தர் சிலவற்றை உங்களுக்கு சொல்ல போகணும்னு கர்த்தர் சொல்ல போகிறார். எதை செய்யணும், எதை தேர்ந்தெடுக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், நான் எடுத்த தேர்ந்தெடுப்பினால இழப்பு வந்தது. கர்த்தர் மறுபடியும் அதை ஈடு கட்டிடுவார். மறுபடியும் ஒரு தவறான தேர்ந்தெடுப்பை தேர்ந்தெடுத்து நான் இழக்கக்கூடாது. இதுக்கப்புறமா நான் இழக்காதபடி முடிவுகளை எடுக்கிறதுக்கு தேவ சத்தம்.